ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி தனி மல்லித்தூளுங்க. தனி மல்லித்தூள்னா ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு அரை கிலோவோ 1/4 கிலோவோ இல்லை 1 கிலோவோ, நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ எடுத்திருக்கோம். இந்த தனி 1 கிலோ மல்லியை வாங்கி இந்த தட்டில் நல்லா ஒரு காய்ச்சல் வெயிலில் வந்து காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இது உங்களுக்கு சாம்பாருக்கு தனி மல்லித்தூள் தேவைப்படும். இல்லை பிரியாணிக்கு போடுறப்ப கண்டிப்பாக தனி மல்லித்தூள் போடணும், அதுக்கு தேவைப்படும். அது மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு குழம்பு வைக்கிறப்ப, இந்த மாதிரி குருமா வந்து வித்தியாசமாக அரைச்சி வைக்கிறப்ப தனி மல்லித்தூள் தேவைப்படும். அது மாதிரி நம்ம சிக்கன் 65 பொடிக்கு போடுறப்பையும் எந்த ஒரு ஃப்ரை ஐட்டத்துக்கும் தனி மல்லித்தூள் அதுக்கு தேவைப்படும். அதனால நீங்கள் தனி மல்லித்தூள் அரைக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. வெறும் மல்லியை அப்படியே காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இது அரைச்சாலே போதுங்க, தனி மல்லித்தூள் உங்களுக்கு ரெடி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாம் கலந்த மசாலா பொடி தாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லாம் கலந்த மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். மிளகாவை போட்டு தனியாக வத்தலை வந்து காய வச்சு அப்படியே அரைச்சி வாங்கிக்கிறணுங்க. அதனால நான் இது போடலை. நான் மெயினாக போட்டிருக்கிறது மல்லித்தூள், அப்புறம் வந்து சூப்பு பொடி, நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் மீன் குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, அனைத்து வகையான குழம்பும் நான் சொல்லி பக்குவமாக சொல்கிறேன். நீங்கள் மசாலாவில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. எல்லா மசாலாவும் கலந்த மிளகாத்தூள். அதுக்கு நான் என்னென்ன சேர்மானம் எடுத்திருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 3/4 கிலோ மல்லி, தனி மல்லி, 1/2 கிலோ சம்பாவத்தை, மிளகா, ரெட் சில்லி, அப்புறம் வந்து 150 மஞ்சள், 150 சீரகம், 100 சோம்பு, 25 மிளகு, 10 கடுகு, 10 கிராம் கடுகு, 10 கிராம் வெந்தயம், கட்டி பெருங்காயம் என்கிட்ட இல்லாதனால இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து நான் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஆனால் கட்டி பெருங்காயம் 10 கிராம், 100 கிராம் துவரம்பருப்பு, 150 கிராம் அரிசி, நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி, வீட்டில் உள்ள புழுங்கல் அரிசி, அப்புறம் வந்து இது கடலைப்பருப்பு 100 கிராம், அப்புறம் மொத்தம் சேர்த்து 15 கிராம் இருக்கணும். பட்டை 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், அப்புறம் கிராம்பு 5 கிராம். இது எல்லா சேர்மானையும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிடி மல்லி, ஒரு பிடி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா, எல்லாத்தையும் சொலகில் சேர்த்து நான் வந்து நல்லா காய போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் காய போட்டு வச்சுக்கோங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மசாலா பக்குவத்தில் நீங்கள் ஒரு தடவை சேர்மானம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ மல்லிக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. நான் 3/4 கிலோ எடுத்துருக்கனால இந்த சேர்மானம் 1 கிலோ எடுத்தாலோ 1/2 கிலோ எடுத்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து வறுக்கிறதுக்கு உள்ள ஐட்டம் சொல்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கடுகை வந்து எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக வறுக்கணும். கடுகை வந்து ஒரு தடவை நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதை தனியாக வறுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வெந்தயத்தை தனியாக வறுத்து போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, இந்த அரிசி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து போட்டுக்கோங்க. இந்த மல்லி, இந்த மிளகா, மஞ்சள் எல்லாத்தையும் இந்த தட்டுலேயே சொலகுலேயே நல்ல வெயிலில் ஒரு காய்ச்சல் கொடுத்து சம்படமோ வாளிலையோ போட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இதையும் அப்புறம் வறுத்து வச்சுருக்கதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, மீன் குழம்பாக இருக்கட்டும், சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், கறி குழம்பாக இருக்கட்டும், குருமா ஐட்டம், வெஜ்ஜு குருமா, முட்டை குருமா, அனைத்து குருமா ஐட்டம் எல்லாமே நீங்கள் இந்த பொடியை வச்சே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இதுதான் நான் வந்து முழுக்க இந்த ஜஹானாஸ் குக்கிங் சேனலில் சமைக்கிற அனைத்து ஐட்டத்துக்கும் யூஸ் பண்ணுற மசாலா பொடி ஐட்டங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் சூப்பு பொடி, குருமா பொடி, அதுக்கான சேர்மானம் 1/2 கிலோவுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் எத்தனை வகையான சூப்பு வைக்கலாம். காய்கறி சூப்போடு நீங்கள் வச்சு குடிக்கலாம். மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு மட்டும் இல்லை, காய்கறி சூப்பாக இருக்கட்டும், இல்லை காய்கறி குருமா, அப்புறம் எனி வெஜ்ஜு குருமா, எல்லாத்துக்கும் நான் சொல்கிற சேர்மானத்தில் நீங்கள் பொடி வந்து ஒரு தடவை திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. நான் சொல்கிற பக்குவத்தில் பாய் வீட்டு மசாலா தூள்ண்டா இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பாய் வீட்டு மசாலா தூள் குருமாவோட டேஸ்ட்டுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன அளவுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 கிலோ மல்லி, தனி மல்லி, 100 மஞ்சள்,
150 சீரகம், 100 சோம்பு, மிளகு 50 உடைச்ச முந்திரிங்க. எதுக்கு நான் அந்த உடைச்ச முந்திரின்னா குழம்பு அவ்வளோ கொலன்னு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் கசகசா சேர்க்கலன்ட்டு. கசகசா காட்டியுமே முந்திரி போட்டால் தாங்க குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. அதனால நீங்கள் இனிமேல் கசகசா ஸ்கிப் பண்ணிவிட்டு முந்திரி சேர்த்துக்கங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் குழம்பு. அப்புறம் வந்து கடலைப்பருப்பு 50, துவரம்பருப்பு 50, அரிசி 50, அரிசி 100, பட்டை 5 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராம். இதுக்கு நம்ம குழம்பு மல்லித்தூளுக்கு இப்படி கையில் எடுத்தோம்ல, இதுக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து புதினா, 1 கொத்து மல்லி. இதை வந்து நான் தனியாக சொலகில் போட்டு காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சேர்மானம். இதில் வந்து எது வறுக்கிறதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த முந்திரியை வறுத்துக்கிறணும். அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, இது நாளே நீங்கள் வறுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாம் பிரித்து ஒன்றா இந்த சொலகோ இல்லை இதே தட்டுலையோ நான் வந்து வெயிலில் வந்து ஒரு காய்ச்சல் விட்டு எல்லாத்தையும் நான் சம்படமோ வாளிலையோ ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நாட்டுக்கோழி சூப்பாக இருக்கட்டும், கறி சூப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு வெஜ்ஜு சூப்பு என்ன சூப்பு வேணுமோ, எலும்பு சூப்பு, அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டுக்கால் சூப்பு, அனைத்துமே இந்த பொடியை போட்டு சூப்பராக வச்சிடலாங்க. என்னோட சேனலில் வர்ற அனைத்து சமையலுமே என்னோட மாமி வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். எங்கள் மம்மி செய்கிற சமையல் எல்லாமே எங்கள் மம்மியோட ஸ்டைலு. நான் செய்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் மாமியோட ஸ்டைலு தாங்க நான் சமைக்கிறேன். இந்த மசால் தூள் ஐட்டம்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக், புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.